ஊக்குவில யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. இந்தியாவில் எந்த சந்துக்க பூந்தாலும் டாக்குத்தர் தான். ஒரு தரம் டாக்குத்தர் கிடையாது. ஒரு தரம் வழியில் இந்த ப்ளஸ் அடையாளம் போட்டிருப்பான். சுருதி என்ன குருதி பரிசோதனை, செல பரிசோதனை, இந்த எல்லாரையும் இதை மாட்டின்றிருப்பான். ஆறு கோவிக்கிறோம் பின்னேரம் வந்து இதை மாட்டிட்டு குத்தின்றிருப்பான். வாழைப்பழக்காரர் இது மாற்றி என்ன குத்தின்றிருப்பான். பட்டை போட்டிருப்பான். ஞான என்ன சானா நடராஜன் சரிதானே, பிஏ எம்ஏ எம்லிட். அடுத்தது ஆர்எம்பி ரிலீஃப் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். அப்படியே சொல்லுங்கள் சார், எனக்கு ஆங்கிலம் தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எம்பி என்ன ரிலீஃப் மெடிக்கல் இதை போட்டிருப்பான். எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான். அவன் என்ன வேலைன்னா அப்புறம் ஒத்துறவனும் பேசுகிறது. நான் எவ்வளோ காலம் இருந்தேன். நான் சாதாரண 71ஆம் ஆண்டில் இருந்து அந்த நாட்டில் இருந்தேன். தொண்டு நான் படிக்க போனது. இன்றைக்கு எத்தனையாம் ஆண்டு? 2021 வச்சுக்கணும். எத்தனை வருஷம்? அப்போ எத்தனை யுகம், எத்தனை தசாப்தம்? 5. ஒரு தசாப்தம் என்று 10 வரியம் சொல்லுங்க. ஒரு தசாப்தம்னா என்ன? 10 தசாப்தம். நீங்கள் எல்லாம் 12 தசாப்தம் இருக்கணும்னு நான் எல்லாம் வெல்ல சிவனிட்ட வேண்டுதல் செய்கிறேன். எத்தனை வயசு? 12 தசாப்தம். வாயத்திலிருந்து கதைக்கணும் என்னோட சொல்லி போட்டேன். எத்தனை வயது? 12 தசாப்தம். அம்மா சொல்லிட்டேன் கரெக்டாக. கைதட்டுங்க. அம்மா சொல்லியிருக்கிறா. நீங்கள் கை தட்டுறீர்கள் இல்லை காலம் தட்டுறீங்க. என்ன எனக்கு ஒன்றும் புரியலை ஐயா. 12 தசாப்தம் 120 ஆண்டுகள். ஒரு சரியான நியதியாக வாழ்பவன் ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது 120 ஆண்டுகள் வாழ்வார். 300 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார். 240 வயசு வரைக்கும் ராமானுஜர் வாழ்ந்திருக்கிறார். இப்போவும் அவர் சொன்னார், நான் சமாதியில் இருக்கிறேன், எப்போவும் எழும்பி வருவேன். அவற்றை உடம்பு அப்படியே உயிரோட்டம் இருந்து கொண்டிருக்கு. சமாதியம் மூடி இருக்கு, வழி மேலே கண்ணாடி போட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர். நான் எப்போ வேணுமோ அப்போ நான் எழுந்து வருவேன். அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் மகான்கள். இப்போ ஒரு மாதத்துக்குள்ளாடி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ? நான் சொல்கிற கேட்குதா? காது கேட்குதா உங்களுக்கு? நான் சொல்கிற கேட்குதா? என்ன சொன்னீங்க இப்போ? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் ஒரு ஏதோ ஒன்று சொன்னேன், அதை சொல்லுங்க. ஓமன்ற சொல்ல. அப்போ அந்த சத்தம் கேட்குதான்றதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வள்ளலார் கேள்விப்பட்டீங்களா? நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அக்ரம் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதமானவை இப்படியாதிருக்க வேண்டும், பெண்ணறி இப்படி தூழுக வேண்டும், மருவு பொன்னாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கண்ணை இது வேண்டும், நோயற்ற வாழ்வு எல்லாம் வேண்டும் வேண்டும். அப்பா நான் கேட்குற எல்லாத்தையும் நீ தரணும். யாரு கேட்டது? இந்த வள்ளலார் ஒரு மாதத்துக்குள்ள வெளிப்பட்டு
பலருக்கு காட்சி கொடுத்துருக்குற பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா? ஒளி வடிவம் ஒன்று மேலே இருந்து வருது, வள்ளலார் அப்படியே நிற்கிற படம் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் நின்று காட்சி கொடுத்துட்டு டக்குன்னு அந்த ஒளி வடிவம் திரும்ப ஒளி வடிவமாகுது. அந்த உடம்பு ஒளி வடிவமாக ஆகாயத்தோட போய் கலக்குது. இப்போ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களோட கருத்தை தான் நான் கேட்குறேன். நான் கருத்து இப்போ சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு கருத்து இருக்குது. உங்களோட கருத்து என்ன? எனக்கு கருத்து இருக்கு. உங்களோட கருத்து என்ன? அம்மா, உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க. இந்த உடம்பு ஒளிமயமாக கூடிய மகா சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். தீயில போகாம தீயில கொண்டு தானே போடுறது. உட என்னத்தை போடுறது? மரக்கட்டை தானே. அது பிறகு அதுக்கு முந்தி அவர் பெரிய பிரைம் மினிஸ்டர், எக்ஸலன்சி பிரைம் மினிஸ்டர், தி எக்ஸலன்சி குயின் எலிசபெத். மரக்கட்டையில் கொண்டு போட்டா பிறகு அவர் ஆறு குயிஸ்த தெரியாது, பேர் இல்லை. எனவே ஆண்மாக்களுக்கு பெண் ஆண் பேதன் கிடையாது. ஆண்மாக்களுக்கு ஆண் அது புகுந்து தன்னுடைய வினைக்கீடாகத்தான் சொன்ன. சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம். சஞ்சிதம் நீங்கள் செய்து முன்னுக்கு விட்டுட்டு வந்தது. அதனால தான் நீங்கள் பிலா மரமுள்ள வளகையில் வந்து பிறந்திருக்கிறீர்கள், ஒரே பிலாப்பழம் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நல்ல தண்ணி குடிக்கிற வளகையில் வந்து பிள்ளையாக பிறந்திருக்கிறீர்கள், நல்ல தண்ணி குடிக்க. அதனால தான் கடலில் மீனாக போய் பிறந்திருக்கு. ஏன்னா நீங்கள் போன பிறப்பில் நிறைய நல்ல தண்ணியை குடித்து சலிச்சு போயிருந்த நீங்கள் இந்த பிறப்பில் உப்பு தண்ணியை குடி நல்லா. இது இறைவன் வகுத்த வரம். இறைவன் எல்லா ஜீவன்களுக்கும் பல்கும் சரம் தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுவிற்கும் கல் இடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடும் கருப்பையுறும் சீவனுக்கும் மல்கும் சராசர பொருள்களுக்கும் இமையாத வானவர்களுக்கும் மற்றுமொருவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனம் சலிப்பில்லாமல் எல்லாருக்கும் எல்லா உடம்பையும் எல்லா சாப்பாட்டையும் எல்லாருக்கும். அங்கே மூச்சு இழுக்க முடியாமல் ஒருத்தி கிடந்து அவலைப்படுறாள். அவளுக்கு என்ன வேணும்? பெரிய ஆஸ்பத்திரியில் 32 பாட்டில் இல்லை எமர்ஜென்சி வாட்டில் மூச்சு பொறுத்து போச்சு. அப்போ அவங்க என்ன வேணும்? அம்மா ஆக்சிஜனில் காற்று வேணும், வேலை செய்கிறதுக்கு காற்று வேணும். ரோட்டில் ஒரு குழந்தை கிடந்து அழுகுது, தாய் விட்டுட்டு ஓடிட்டால் காலையிலேருந்து பொழுது உடலுக்கு அளந்து நாக்கெல்லாம் பரண்டி போச்சு, சாகுற நிலை பிள்ளை. அதுக்கு என்ன வேணும்? அடே பால். இங்கே தான் நம்மளோட அறிவு வேலை செய்யணும். என்ன வேணும்? அப்போ இந்த உயிர்களுக்கு எல்லாம் விடிஞ்ச உடனே 6 கால் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கால்? எத்தனை காலம் உங்களுக்கு சொல்லுங்க? 2 கால். 6 கால் ஆக்களை தெரியுமா உங்களுக்கு? ஐயாவுக்கு தெரியும். 6 கால் பூச்சி இனங்கள் எல்லாம் 6 கால். அதுலேயும் தேனி 6 கால். அதுக்கு 6 கால் பார்த்தா தெரியாது. முன்னுக்கு 2 இருக்கு, நடுவில் 2 இருக்கும், பின்னுக்கு 2 இருக்கு. இப்படி இருக்கும், முன்னுக்கு 2. இந்த 6 காலால் அது போய் எங்கே விடிய பூக்குதோ இரவு பூக்குதோ. சில தேனியல் நைட் டியூட்டி, சில தேனி நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், பெரிய ஆஸ்பத்திரி மாதிரி தான். சில தேனீக்கள் பகல் டியூட்டி. நைட் டியூட்டி செய்கிறாக்கள் எல்லாம் அம்மாவுக்கு கேட்குதா? அம்மாவுக்கு கேட்குதா? இரவு சேவை செய்பவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஆர்டர், எங்கெங்கே வெள்ளப்பூ இருக்கோ அங்கே இருக்கிற தேனியை போய் ராணி குயின்ஸ்னு ஆர்டர். தேன் இல்லாமல் வந்தால் கொத்தி கொண்டு ஓடும். ராணி தேனி என்னோட வந்தால் தான் ஏற்றுக்கொள்ளும். அது பார்க்கும்
கொண்டு வந்து வைக்க அதான் அது வேறு என்னதுக்கு அது கோயின்சிடன்ட். சரி, மற்ற பகலையில் போகிற ஆக்களுக்கு பகலையில் சூரியனுடைய ஒளி கண்டு விரிகின்ற அது சந்திரன் ஒளி கண்டு. உங்களுக்கு அடுத்த 2வது செகண்ட் பேட்ச் விடியறையா புதியம்னு போடுற என்னதுக்கு இரவு 2 தான் முடியுது. நமக்கு பகல்ன்றது பகல் இல்லை, அரைவாசி தான் பகல். அரைவாசி பகல் இரவுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இரவுன்றது பகலில் இருக்குது. பகலில் பாருங்க இப்படி இருந்தாண்டு ஹலோ ஒரு அறிவு இருக்காது பகலையில். என்ன பகலிலேயே இரவோட வேலை மனிதனை தொடும், இரவில் பகல் வேலை மனிதனை தொடும். உங்களுக்கு தெரியும், கண்ணை முழிச்சா சர்வ உலகம் முழுக்க கண்ணுக்க வந்து போகும். சித்தது சாகாதது, இருக்கிறது இல்லாதது, தெரிஞ்சது தெரியாததெல்லாம் வந்து கண்ணுக்குள்ளால போய், மூக்குக்குள்ளால போய், தலைக்குள்ளால போய், காலுக்குள்ளால போய், காதுக்குள்ளால போய் வெளியே போகணும். என்னடியானவா வெளியில் போயிடும். சரியா? அப்போ என்ன சொல்லிட்டு வந்தனா, இந்த சக்தியை வந்து இறைவன் இந்த இசைக்கூடாகத்தான் கொடுக்குறான். அதனால தான் இந்த ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்லி இந்த 6 கால் பூச்சி மூலஸ்தானத்துக்குள்ள எப்படி போகுது? சிவனும் அம்பாளும் மாத்திரம் தனியே இருக்கிறோன்னு ஓட, நந்தி கூட கிட்ட கூப்பிட்டா தான் போடலாம். 1000 கோடி தேவரில் இந்திரனை கூப்பிட்டா தான் இந்திரன் போடலாம். கணபதி பிள்ளையார் தண்டி அறைக்கா இருக்கணும், கூப்பிட்டா தான் போகலாம். முருகன் தண்டி அறைக்கு இருக்கணும். வாகனங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கணும். கைலாயத்தை பாதுகாக்கிற கால பைரவர் தூர நிற்கணும். டெலிஃபோன் இவர் எடுத்து, ஹலோ காலபைரவா எங்கே நிற்கிறார் வாங்க, என்னதான் போகலாம். ஆனால் ஒருவருடைய பெர்மிஷனும் இல்லாமல் கேட்குறீங்களா? நல்லா ஒருவருடைய பெர்மிஷனும் இல்லாமல் இந்த தேனீக்கள் சிவனுக்கிட்ட போகுது. சிவனுக்கிட்ட போகுது. அதுக்கு அவ்வளவு சக்தியும் அவ்வளவு இது காரணம். இவ்வளோ நேரம் பேசினேன், ஒரிஜினல் விஷயம் இப்போ தான் வரப்போகிறோம். இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கிறோம். காரணம் என்ன சொன்னான்? காரணம்னு சொன்னான். சொன்னா காரணம்னு சொல்லியிருக்கிறான். காரணம் அதெல்லாம் இசை பாடுகின்றது. நீங்கள் தேனியை பாருங்க, காலமே தைதானே. எங்களோட நயனாதீவில் போனால் காடு இருக்குது. காட்டுக்குள்ளே நல்லா விடியப்புறம் ஒரு 4 மணி போனால் ரொம்ப ரீங்காரமாக இருக்கும். 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் என்னடா இதேன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியாது. இந்த பூக்களை சுற்றி 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 அது போடுற நாதம் எதுக்கு இறைவனுக்கு கிட்ட போகிற சக்தி இருக்குது? இசைக்கு. எதுக்கு இருக்குது? அம்மா சுவாமி கிட்ட போகிற சக்தி எதிலுக்கு இருக்கு? என்ன ஆழமாக சொல்வதானால் நாதத்துக்கு. கீதம் சங்கீதம் என்னண்டு? கீதம் சங்கீதம் கீதம் சங்கீதம் உடல் சிலிர்க்கும் உயிர் வளர்க்கும் அமுத கீதம். அமுத கீதம் இசை. உடல் சிலிர்க்கும் உயிர் வளர்க்கும் அமுத கீதம். மோதும் துன்ப அலைகள் பறந்து ஓடும் இசை பாட்டால். மோதும் துன்ப
அலைகள் பறந்து ஓடும் இசைப்பாட்டால் ஓதும் வழியுணர்ந்து அதையொன்றி செவி கேட்டால் யாதுமில்லை இசையால் இசையாதது அதன் வசமாய் கீத சம்கீத சுவைக்கு இணையாகவே யாதுமில்லை நிஜமாய் அமுத கீதம். இப்போ இந்த கீதத்தை பாடி என்னது பாடி எது போச்சுது சுவாமி இதுக்குள்ள ஓட்டே இல்லை. கோயில் அப்படி போட்டு கட்டி கருங்கல் தானே கோயில், கருங்கல் போட்டு இந்த கதவால் காற்று போகாமல் பாருங்க இவ்வளோ அநியாயமண்டு. கதவால் காற்று போகாத அந்த ஐயா நல்லா கேட்டுக்கொள்ளணும். அப்போ அதுக்குள்ள ஒரு ஓட்டை ஒரே ஒரு இடத்துல இருக்குது. ரைட், சொல்லுங்க, சொல்ல போகிறேன். அந்த அந்த சுவாமியும் அம்பாலும் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது. எது? அவங்க நீர் வாக்கும் பொழுது அந்த நீர் ஜலம் போகிறதுக்கான அந்த வடக்கு பக்கத்தில் நாம் எல்லாம் போய் தீர்த்தமேந்தி கொடுக்குறோமே, அதுவும் ஓடர் காவிலே ஐயர் போய்க்கு அதை மூடணும், அதுக்கு கட்டை இருக்குது. அப்போ பாருங்க, இந்த மூச்சு விட முடியாத இடத்துல அந்த மனுஷனும் அந்த மனிதியும் என்ன சொல்கிறேன் கேட்டதா சொன்னது, இந்த மூச்சு விட முடியாத இடத்துல அது ரெண்டும் இருந்து இந்த உலகத்து உயிர்களுக்காக 84 லட்சம் ஜோனி பேதங்களிலே உட்பவிக்கின்ற உயிர்களுடைய வர்க்கத்தினுடைய அந்த தொழிற்பாட்டுக்காக 8000 கோடி தேவர்களுடைய தொழிற்பாட்டுக்காக 7 அண்டங்களில் இருக்கக்கூடிய உயிர்வக்கங்களுடைய தொழிற்பாட்டுக்காக நிலத்துக்காக நீருக்காக காற்றுக்காக ஆகாயத்துக்காக எத்தனையோ எண்ணுக்கணக்கு இல்லாது அந்த 2 சிவனும் இந்த மூச்சு விடாமல் அதுக்குள்ளே உட்கார்ந்து அதுக்குள்ள இதை தேடி போகுது. வருது எப்படி போகுது? மலர் இருக்குத்தானே, மலர் மாலைகளை கொண்டு போய் முதல் நாளே வச்சிடுறாங்க. முட்டெல்லாம் பிடுங்கி எல்லாம் அப்படியே கட்டி போட்டு காலையில் வந்தோடனே போடணும். எங்கே இருக்கும் அது? கோயிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் கூடுதல் இருக்கும். மீனாட்சிகிட்ட போனாக்கா கையெழுத்துங்க, மதுரை மீனாட்சி. ஆஹா, வணக்கம்மா தாய், நான் பல தடவை போயிருக்கேன். நான் போகிற நேரமெல்லாம் இழுத்துட்டு போயிடும். என்ன மதுரை மீனாட்சியில் உள் சன்னதிக்கு பார்த்தீங்கன்னா கூடையாக தொங்கும். என்ன மாலை, ஒரு பக்கம் பிச்சி, இன்னொரு பக்கம் முல்லை, இன்னொரு பக்கம் மல்லிகை, இன்னொரு பக்கம் ராஜ மல்லிகை, இன்னொரு பக்கம் அடுக்கு மல்லிகை, இன்னொரு மல்லிகம் கதம்பம். பூ என்ன அப்படி திறந்தா திருக்கைலாயத்தில் என்ன வாசனையோ அதே வாசனை. இதுக்குள்ள இந்த பூக்கள் எல்லாம் விரியும் பொழுது பூக்களுக்குள்ளே இருக்கிற வண்டுகள் எல்லாம் வெளியே வரும். அது எப்போ போகுது? பூவுக்குள்ளே மாங்கொட்டைக்குள்ளே என்னென்னையா உள்ளுக்கு புழு போகுது கேட்குறேன். மரம் முத்திட்டுது, கருத்த குழம்பாட்டு வெட்டுறீங்க, அம்பலவி வெட்டுறீங்க, ஆகா நல்லா இருக்குன்னு சரிதானே, அருமையான பழம் வெட்டி சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்தா கொட்டைக்குள்ளே வெளியுது. சொல்கிறோம் பொய்யா? மெய்யான்னா மெய்யான்னு சொல்லுங்களேன். இது எப்படி போனது உள்ளுக்கு? பூ விரியேக்கியே அது சேர்ந்து இருந்துரு பேசாங்க. அதுக்கு அவ்வளோ சுத்தி இருப்பார். அது காற்றை பற்றி கவலை இல்லை. அதைத்தான் சொன்ன அன்று உட்பவித்திடும் கருப்பை உறும் ஜீவனுக்கும் மல்கும் சராதர பொருள்களுக்கு இமையாத வானவர் குலாத்திற்கும் மற்றவரும் ஒவ்வொருக்கும் யாவர்க்கும் அவர் அவர் மனம் சலிப்பு இல்லாமல்
நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்து மிகினவன் தீதி உனக்கு இருந்து நான் ஒருவன் வறுமை சிறியனானால் அந்நகைப்பு பரதேசி பிச்சைக்காரனார் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு நிற்கிறாருன்னு என்ன சொன்னால் அது ஆருக்கு அது ஆற்ற வயிற்றில் போய் அடிக்கும் பெற்றது ஆயிரே இவட பிள்ளை ஒன்று ரோட்டில் நின்று அழுதாண்டு உங்களோட வீட்டை வந்து பிச்சை எடுக்கு நீங்கள் கொடுக்க இல்லை ஓமனில் நல்லா கதைச்சி போட்டு கதவை பூட்டிட்டு உள்ள போட்டு அவளை விட்ட போக அப்போ வாரம்னுட்டு பின்னால் போனவோ அவரே இல்லை அவளை விட்ட போக ஓ தம்பி இந்த வாரம்னுட்டு கடைக்கு போட்டு வாரன் ராசா என்ற குஞ்சு இதில் இருந்துட்டு வரே இல்லை அந்த பிள்ளை என்ன செய்யும் ஐயா சொல்லுங்க இந்த பிள்ளை என்ன ஐயா செய்யும் இங்கே இருந்து இப்படியே தென்னவேலி இந்த கள்ளியங்காடு அங்காடு அப்படியே அங்காட போய் சுடையில விழுந்து செத்துன்னு போகணும் பசி கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை